வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் பொதுவாகவே பிடிச்ச ஒரு உணவு நட்ஸு. எல்லாருமே ஹெல்த்தி அப்படின்னு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற உணவு தான். ஆனால் இந்த நட்ஸ் வகைகளில் எது நல்லது, எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த நட்ஸு எடுத்துக்கலாம், அப்புறம் எந்தெந்த நட்ஸில் எந்தெந்த சிறப்புகள் இருக்குது, அப்புறம் அது சரியான முறையில் எப்படி சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிட்டா நல்லது, இதை பற்றிலாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துருவாங்க. நட்ஸ் வகைகள் நல்லது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. எல்லோரும் ஏதாவது விதமான நட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்றது, 4 நாள் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எந்த அளவில் அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்தால் நல்லது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க குழப்பம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வெயிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸு கொடுங்க அப்படின்னா, நான் கொடுக்குறேன் டாக்டர், என்ன பண்ணுறீங்க, தினமும் 2 நட்ஸை ஊற வச்சு காலையில் 2 நட்ஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த 2 நட்ஸில் எவ்வளோ கலோரிங்க வந்துட போகுது. ஸோ இந்த கான்செப்டும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்லது அதே மாதிரி நான் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு நான் 4 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றேன், அல்லது உங்களுக்கு சுகர் குறையணும்னு நான் இப்படி சாப்பிட்றேன், அப்புறம் எனக்கு இந்த பிசிஓடி பிஎம்ஓஎஸ் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்ஸு சீடு சைக்கிளிங் அப்படின்லாம் பண்ணுறேன், சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நட்ஸு எப்படி எடுக்கணும் பார்ப்போம். நட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகம் உள்ள விதை வகைகள், சரிங்களா? அதை தான் நம்ம நட்ஸ் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறது என்ன, பாதாம், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் முந்திரி, சரிங்களா? இது பொதுவாக பயன்படுத்துறது. வேர்க்கடலை டெக்னிக்கலி அதை லெக்யூம்னு சொல்லுவோம், அதாவது அந்த பட்டாணி வகையை சேர்ந்தது. பட் ஸ்டில் ஒரு நட்ஸு, மற்ற ட்ரீ நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி அதுக்கு ஈக்குவலான சத்துக்கள் கொண்டது. அப்புறம் வால்நட்டு, அக்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தவிர கொஞ்சம் வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய வேறு சில நட்ஸ்லாம் இருக்குது. மக்கடேமியா நட்ஸு, பீக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேசில் நட் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது இங்கே பொதுவாக புழக்கத்தில் இல்லை. ஸோ அதுக்கு பற்றி போக வேணாம். இங்கே நம்ம ஊரில் சகஜமாக பயன்படுத்தக்கூடிய நட்ஸு ஒவ்வொன்றும் என்ன சத்து இருக்குது, அதில் எது எதுக்கு சிறந்தது பார்த்துருவோம். ஒவ்வொன்றா பார்த்துருவோங்க. ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு 100 கிராமில் 22 கிராம் ப்ரோட்டீன், நல்ல அருமையான ப்ரோட்டீன் இருக்குது. 50 கிராம் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குதுங்க. மாவுச்சத்து வெறும் ஒரு 20லேருந்து 22 கிராம் தான் இருக்குது. அப்புறம் ஃபைபர், நார்ச்சத்து 10லேருந்து 12 கிராம் ஃபைபர் இருக்குது. இதுதான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் நல்ல அளவு கால்சியம், மெக்னீஷியம் சத்து ஒரு 200லேருந்து 300 மில்லிகிராம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இந்த வைட்டமின் பாதாம் பருப்பில் அருமையான அளவில் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் அப்புறம் குறைக்க விரும்புகிறவங்க, உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க, அப்புறம் சர்க்கரை அளவுகள் அதிகமாக ஏறாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாதாம் பருப்பு ஒரு அருமையான ஆப்ஷன்னு. ஆனால் 1-2 நீங்கள் ஊற வச்சோ இது பண்ணியோ சாப்பிட்றதுனால அந்த பெனிஃபிட் வராதுங்க. ஒரு வேளை சாயங்காலம் நீங்கள் வேறு ஏதோ பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த நட்ஸை ஒரு 20 கிராம் 30 கிராம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பெருசாக சர்க்கரை அளவுகள் ஏற்றாமல் வயிறு ஃபில்லிங்கும் கொடுக்கும். ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்காக சர்க்கரை அளவுகள் ஏற்றாமல் பெரிதாக வெயிட்டை ஏற்றாமல் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வால்நட், அக்ரூட் பருப்பு. இது 100 கிராமில் பார்த்திங்கன்னா 14 கிராம் தாங்க மாவுச்சத்து இருக்குது. 65 கிராம் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது. ஒரு 15 கிராம் நல்ல புரதங்கள் இருக்குது. ஒரு 7 கிராம் அளவுக்கு நல்ல நார்ச்சத்து இருக்குது. இந்த வால்நட் பருப்பில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒமேகா 3 சத்து, சரிங்களா? ஒமேகா 3 மீனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் ALA அப்படிங்கிற வகையான தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 இந்த வால்நட்டில் 100 கிராமில் கிட்டத்தட்ட 9 கிராம் இருக்குங்க. அது நம்ம உடம்புல 10லேருந்து 20% நமக்கு EPA DHAங்கிற ஒமேகா 3 மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வால்நட் அப்படிங்கிறது மூளை மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இது மூளைக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு வகையில் அது கரெக்டு தான். ஏன்னா ஒமேகா 3ங்கிறது நமக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க வால்நட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளோட மூளையோட ஞாபக சக்தி அதிகமாகிரும்னு நினைக்க வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் நம்ம ஊரில் இது வேறு நினைக்கிறாங்க. எந்த உணவு ஒரு உறுப்போட ஷேப்பில் இருக்கோ அதை சாப்பிட்டா அந்த உறுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி சில வைரல் வீடியோ கூட ரீசெண்டாக போட்டுச்சு, நொங்கு பற்றிலாம். அதை பற்றி நான் பேச விரும்பல, அடுத்த டாப்பிக்கு போவோம். பட் வால்நட் எதுக்கு எடுக்கலாம்? இருக்கிறதுலே இந்த வால்நட்டில் இருக்கிற ஒமேகா 3 இந்த கொழுப்புகள் அளவுகள் குறைக்கும். அப்படிங்கிறதுனால இது அதிக அளவில் எடுக்கும்போது சில ஸ்டடீஸில் ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க்கு ஒரு 30% வரைக்கும் குறையுது அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குங்க. பட்
அதை வந்து நம்ம தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு 20லேருந்து 30 கிராம் எடுக்கும்போது ஒரு பெனிஃபிட் வரலாம் அப்படிங்கிறது வேணால் தெரிய வந்திருக்கு. இதை ப்ரெடிமெட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வெறும் வால்நட் சாப்பிட்றதுனால அந்த பெனிஃபிட் வரலங்க. மெடிட்ரேனியன் டயட்டுன்னு சொல்லுவோம். பொதுவாக என்னது, மாவுச்சத்து கம்மியாக நல்ல புரதங்கள் ஆரோக்கிய கொழுப்புகள் நிரம்பிய மெடிட்ரேனியன் உணவு முறையில் இந்த வால்நட்டை என்ரிச் பண்ணி ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிராம் எடுத்திருக்காங்க. அதில் தான் 30% வரைக்கும் ஹார்ட் ரிஸ்க் குறைஞ்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டு வெறும் வால்நட் சேர்த்துக்கிறதுனால அந்த பெனிஃபிட் வராது. மாவுச்சத்து புரதச்சத்து அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல்லாத்துக்கும் பிடிச்ச முந்திரி அப்படிங்கிறனாவே பயங்கரம். நிறைய பேர் வந்து ஐயோ பயங்கரமான கொழுப்பு, அது பயங்கர ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. முந்திரியும் ஒரு அருமையான ஒரு நட்ஸ் தான். என்னென்னா மற்ற நட்ஸை விட இதில் மாவுச்சத்து கொஞ்சம் அதிகம். ஸோ மற்றெல்லாம் பாதாம் அதெல்லாம் ஒரு 20 கிராம் சொன்னோன்னா முந்திரியில் 30 கிராம் வரைக்கும் மாவுச்சத்து இருக்குங்க. புரதங்கள் 18 கிராம் அளவுக்கு இருக்குது. ஆனால் நார்ச்சத்து இதில் ரொம்ப கம்மி, 3 கிராம் தான். சரிங்களா? முந்திரியில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இரும்பு சத்து 100 கிராமில் ஒரு 6 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது அதுக்காக இதை ஒரு முந்திரியை வந்து இரும்பு சத்து சோர்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு நிறைய நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். பட் நல்ல ஒரு டேஸ்டியான உணவு. ஸோ மக்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் இல்லை. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லோ கார்ப் டயட்டு, பேலியோ டயட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம முந்திரி பரிந்துரைக்க மாட்டோம். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் அளவுக்கு மாவுச்சத்து இருக்குங்கிறனால. பட் நார்மலாக மற்ற மக்களுக்கு எவ்வளவோ நம்ம இட்லி தோசை அப்புறம் வந்து நம்மளுடைய வேறு ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டில் மாவுச்சத்து மிக மிக குறைவு தான். ஸோ தாராளமாக சர்க்கரை நோயாளிகளோ இல்லை ஹார்ட் தொந்தரவு உள்ளவங்களோ தாராளமாக எடுக்கலாம். முந்திரி ஒரு ஆபத்தான உணவுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் 2019 வந்த ஒரு ரிவ்யூ ஸ்டடியில் உங்களுக்கு தினசரி முந்திரி குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்கிறது ஆக்சுவலாக மற்ற மாவுச்சத்தெல்லாம் குறைச்சி எடுக்கும்போது ட்ரைக்ளிசரைடு அளவுகள் நல்லா குறைஞ்சிருக்குன்னு தகவல்கள் வந்து ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்குங்க. அடுத்தது வேர்க்கடலே நம்ம வந்து ஒரு சீப்பான இது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. கிலோ 1000 ரூபாய்க்கு இருக்கிற இந்த நட்ஸ் முன்னாடி வேர்க்கடலை கிலோ 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு அருமையான சத்துக்கள் கொடுக்கும். 100 கிராமில் 25 கிராம் ப்ரோட்டீனுங்க. இருக்கிற மற்ற எல்லா நட்ஸை விட அதிக ப்ரோட்டீன் 100 கிராமில் கொடுக்கறது நம்ம வேர்க்கடலை தான். சரிங்களா? ஸோ அருமையான அளவு. வேர்க்கடலையும் பயங்கரமாக சர்க்கரை அளவுகள் அதிகப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஆனால் தவறுங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பாதாம் அதெல்லாம் விட இதில் மாவுச்சத்து குறைவு. 100 கிராமில் 15 கிராம் தான் மாவுச்சத்து இருக்குது. 49 கிராம் வந்து கொழுப்புகள் இருக்குது. அதுவும் நல்ல மூஃபான்னு சொல்லக்கூடிய இந்த ஆலிவ் ஆயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே இதில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு அருமையான ஆரோக்கியமான கொழுப்புகள் வேர்க்கடலையில் இருக்குங்க. ஸோ அதனால் வேர்க்கடலையும் ஒரு அருமையான உணவு. ஸோ தாராளமாக நல்லா வந்து ஒரு உணவாக எடுக்கலாம். என்னென்னா வேர்க்கடலை டேஸ்டியாக இருக்கிறதுனால நிறையா சாப்பிட்றதுக்கு மக்கள் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் டேஸ்டி அப்படின்னு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. அது ஈஸியாக 2 கையளவு எடுத்து போட்டாங்கன்னா 100 கிராம் உள்ளே போயிடும். ஸோ எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலையை கரெக்டாக அளந்து யூஸ் பண்ணால் ஒரு அருமையான வந்து டயட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கணக்கு இல்லாமல் எடுத்தால் டூ மச் கலோரிஸு, அதனால் வந்து எடை வந்து குறையாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் சர்க்கரை நோய் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஸ்டில் ஒரு அருமையான ஸ்நாக் ஆப்ஷன் தான். ஏன்னா இதில் மாவுச்சத்து மிக மிக குறைவு, சர்க்கரை அளவுகளை பெருசாக ஏற்றாது. ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை வேக வச்சு அதில் கொஞ்சம் ஏதாவது காய்கறிலாம் போட்டு சேலட் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு விலை மலிவான அளவில் அருமையாக சர்க்கரை அளவுகளை குறைக்கும். வேர்க்கடலையும் பயங்கரமாக ஹார்ட்டுக்கு கெட்டது அப்படின்லாம் ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருக்குது. முற்றிலும் தவறானது. ஸோ அருமையான உணவுங்க. அதே முன்னாடி சொன்ன அந்த ப்ரெடிமெட் அந்த ட்ரையலில் வந்து இது 21% உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான ரிஸ்க்கு ப்ரீ டயபெட்டிஸ்லாம் குறைக்குது அப்படின்னும் இந்த ஆராய்ச்சியில் வேர்க்கடலை பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அருமையான நம்ம ஊரில் மலிவாக கிடைக்கக்கூடிய சூப்பரான ஒரு உணவு. அடுத்தது பிஸ்தாவும் ஒரு காஸ்ட்லியான நட்டு. ஆனால் அந்த ஷெல்லோடு இருக்கும் இல்லைங்களா, அதை உடச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட முந்திரி மாதிரி தான். ஒரு 100 கிராமில் ஒரு 20 கிராம் புரதம், ஒரு 30 கிராம் அளவுக்கு மாவுச்சத்து, ஒரு முந்திரிக்கான ஒரு ஈக்குவல் இது தான். பட் பிஸ்தாவில் அருமையான பொட்டாசியம் இருக்குங்க. சரிங்களா? ஒரு 100 கிராமில் 1000 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் சத்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நல்ல ஒரு அத்லெட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, உங்களுக்கு வந்து மசில் கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் வரவங்க நட்ஸில் கொஞ்சம் பிஸ்தாவை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டால் நல்லது. இதுவும் வந்து ஒரு ஆரோக்கியமான கொழுப்புகள் நிரம்பிய நல்ல உணவு. அடுத்தது இன்னொரு நம்ம பொதுவாக புழக்கத்தில் இல்லாத ஒரு 2 நட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஒன்று பிரேசில் நட். பிரேசில் நட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது நிறையா. ஆனால் 1 அல்லது 2 நட்ஸு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான முக்கியமான செலீனியம் அப்படிங்கிற சத்து வந்து இதில் கிடைக்குங்க. இந்த செலீனியம் அப்படிங்கிற சத்து வந்து உங்களுக்கு தைராய்டு அந்த சிந்தசிஸ்க்கு வந்து அருமையாக உதவக்கூடியது. ஆனால் நிறையா சாப்பிடக்கூடாது, டாக்ஸிசிட்டி ஆகிடும்.
சரிங்களா? ஸோ அதனால் ஒரு நாளைக்கு தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க 1 அல்லது 2 பிரேசில் நட் சாப்பிட்றது கட்டாயம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தைராய்டு நோயை குணப்படுத்திடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் டெஃபினட்டாக அந்த ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு உங்களுக்கு அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷனுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான நட்ஸு மகடமியா நட்ஸு. அதுவும் நம்ம ஊரில் பொதுவாக புழக்கத்தில் அதிகமாக இல்லை. ஆனால் இதில் பெஸ்ட் என்னென்னா இருக்கிற நட்ஸ்லேயே மிக குறைஞ்ச அளவு மாவுச்சத்து உள்ள நட்ஸ் இதுதான். ஸோ வெறும் 100 கிராமில் 5 கிராம் தான் மாவுச்சத்து, மற்றதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் 60 to 70 கிராம் அளவுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ரிக்டான கீட்டோ டயட் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மக்கடமியா நட்ஸு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் விலையும் வந்து இருக்கிறதுலே அதிகம். ப்ளஸ் நம்ம ஊரில் புழக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் இது சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. பட் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா மேபி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் பொதுவாக நட்ஸோட பயன்பாட்டில் முக்கியமான சில கான்செப்ட்ஸ் சொல்லிடுறேன். நிறைய பேர் நட்ஸ் வந்து நீங்கள் 1 அல்லது 2 சாப்பிட்டா பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வெயிட் ஏற்றணும் அல்லது பெரியவங்க ஒல்லியாக இருக்காங்க வெயிட் ஏற்றணும் நட்ஸு சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த 1 அல்லது 2 சாப்பிட்றதுனால எந்த வெயிட்டும் ஏறாது. நட்ஸ் வந்து இப்போ ஒரு அரிசியில் 100 கிராமில் ஒரு 330 கலோரி இருக்குது. அல்லது பருப்பு இந்த மில்லட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராமில் 350 கலோரி மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் இந்த நட்ஸ் எல்லாமே நான் கலோரிகள் பற்றி தனியாக சொல்லலை. நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராமில் 550லேருந்து ஒரு 650 கலோரிகள் உள்ளடக்கியது. இது எந்த அளவுக்கு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லணும்னா 100 கிராம் மட்டனே வந்து 200 கலோரி டு 220 கலோரி தான். ஸோ ஒரு 100 கிராம் நட்ஸுங்கிறது 100 கிராம் மட்டனை விட 3 மடங்கு கலோரி அதிகமான உணவு. ஸோ அதனால் ஹை கலோரி டென்ஸு. ஆனால் இது நீங்கள் 1, 2, 4, 5 ஊற வச்சு சாப்பிட்றதுனால அந்த கலோரி வராது. அதில் என்னங்க 10-15 கலோரி தான் வரப்போகுது. இதை ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியில் எடுக்கணும். நீங்கள் வெயிட் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ, நட்ஸு ஏதோ ஒரு நட்ஸு விலை அதிகமான நட்ஸு கிலோ 2000 ரூபா கொடுத்து வால்நட் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. சாதாரண வேர்க்கடலை 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் ஓகே தான். ஆனால் குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எடை ஏற்றணுன்னா ஒரு குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நல்ல அளவு 30 கிராம் 40 கிராம் பெரியவங்களாக இருந்தால் நல்லா ஒரு 70-80 கிராம் 100 கிராம் அந்த அளவு சாப்பிடும்போது அதிக கலோரிகள் உள்ளே போகிறதுனால நமக்கு வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி சர்க்கரை அளவு குறைக்க விரும்புகிறவங்க உடல் எடை குறைக்கிறவங்களும் இதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் 4 ஊற வச்சு சாப்பிட்றதுனால பெனிஃபிட் வராது. நீங்கள் ஏதாவது ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் பொதுவாக டயட் கன்சல்டேஷன்லாம் நான் கொடுக்கும்போது இந்த லோ கார்ப் உணவு முறையில் ஒரு வேளை உணவாகவே நட்ஸ் எடுக்க சொல்லுவோம். காலையில் 3 தோசைக்கு பதிலாக ஒரு 70 கிராம் 100 கிராம் பாதாம் அல்லது வேர்க்கடலை அந்த மாதிரி நட்ஸு சாப்பிட சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு வேலையே நம்ம நட்ஸு உணவாக சாப்பிடும்போது அந்த வேலையில் சுகரே ஏறாதுங்க, ஸ்பைக்கே ஆகாது. அந்த வேலை சர்க்கரை மாத்திரையே தேவைப்படாத அளவுக்கு பெரும்பாலானவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் குறையும். ஸோ நீங்கள் 4 ஊற வச்சு சாப்பிட்றதுனால அந்த பெனிஃபிட் வராது. ஒரு மீலையே ரீப்ளேஸ் பண்ணணும். அல்லது சாயங்காலம் ஸ்நாக்குக்கு என்னோடய டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்க அல்லது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஆலோசனை வரவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஸோ நட்ஸு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஆனால் சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவன் சுண்டல் பயிரெலாம் கூட நிறைய பேர் ஹெல்த்தின்னு நினைப்பாங்க. அது கூட ஆனால் சர்க்கரை அளவுகள் ஏற்றுங்க, ஏன்னா மிதமான மாவுச்சத்து இருக்குது. ஆனால் நட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30-40 கிராம் சாயங்காலம் ஸ்நாக்ஸை சாப்பிட்றீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட பெருசாக மாவுச்சத்து ஏற்றாது. ஏன்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 10. அதனோட கிளைசிமிக் லோடுன்னு சொல்லுவோம். மாவுச்சத்தோட அளவுகள் அதுவும் மிக மிக குறைவு. ஸோ அதனால் நட்ஸு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவு அல்லது ஸ்நாக்காகவும் பயன்படுத்தலாம். உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க நட்ஸை வந்து கரெக்டான விகிதத்தில் பார்த்து பயன்படுத்தணும். நீங்கள் 3 வேளை எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு நட்ஸை அதிகமாக ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் உங்களுக்கு அதிக கலோரிகள்னால உடல் எடை ஏறவும் செய்யலாம். அதனால் நட்ஸு நீங்கள் உடல் எடை குறைக்க விரும்புங்க ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்தலாம். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 60 கிராம் 70 கிராம் நட்ஸை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்தினீங்கன்னா ஒரு திருப்தி கொடுக்கும், உங்களுக்கு பசி அடங்கும். ஸோ இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையும், உடல் எடை குறைப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்துறது வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கணும். கணக்கு இல்லாமல் சும்மா போகிறப்பெல்லாம் கிச்சனில் போய் ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே சாப்பிட்டோம்னா அப்புறம் வெயிட்டு குறையாது. அப்புறம் வந்து என்னடா நட்ஸு நாம் டாக்டர் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்றோம் ஆனால் வெயிட்டே குறையிலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது தாங்க காரணம். மற்றபடி எல்லா விதமான பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக நட்ஸ் எடுக்கலாம். எக்ஸப்ட்டு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, சரிங்களா, சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க மட்டும் நட்ஸில் இருக்கக்கூடிய சில வகையான உப்புச்சத்துக்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துங்கிறனால அட்வான்ஸ் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் உங்களுடைய மருத்துவரை கேட்டுட்டு எந்த அளவுக்கு எடுக்கலான்னு கேட்டுட்டு எடுக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் பொதுவாக நட்ஸ் வந்து பிரச்சனை கிடையாதுங்க, தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா. ஆனால் ஒன்றே ஒன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. சரிங்களா. அதை பற்றி நம்ம இன்னொரு காணொளியில் நம்ம தனியாக பேசுவோம். ஸோ தொடர்ந்து சேனலில் இணைந்திருங்க.